Hi friends, welcome to Deivas Nalabagam. இன்னைக்கு Deivas Nalabagathila ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எக் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இது ஸ்நாக்ஸா மட்டும் இல்லாம நம்ம வந்து வெரைட்டி ரைஸ் சாதத்துக்குலாம் வந்து சைடு டிஷ்ஷாவும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் ஒரு 5 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த முட்டை எல்லாம் வந்து உடைச்சு நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். எல்லா முட்டையுமே இது போல உடைச்சு சேர்த்தாச்சு. இப்போ இதுல வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்லா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க் அப்படி இல்லைன்னா ஒரு விஸ்க் வச்சுட்டு இதை நல்லா வந்து அடிச்சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த உப்பு மிளகு தூள் எல்லாமே வந்து நல்லா முட்டை கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது போல் நல்லா அடிச்சாச்சு. இப்போ வந்து முட்டை நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற டிஃபன் பாக்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துகிட்டு இது போல் நல்லா ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து நம்ம முட்டை வேக வச்சு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டையை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு சின்னதாக பிளேட் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ஊற்றி வச்சுருக்கிற முட்டை குண்டாவை உள்ளே வச்சிடலாம். தண்ணி எதுவும் உள்ளே போகாத இருக்கிறதுக்காக மேலே ஒரு பிளேட் போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தோட மூடி போட்டுட்டு நல்லா ஒரு மிதமான தீயில வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இப்போ வந்து நல்லா மேலே வெந்து உப்பி வந்திருக்கு. இப்போ வந்து இதை எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா ஒரு 1/4 லெமனோட ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வந்து ஒரு வாட்டி பசறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து சரியான பதத்தில் கலந்துக்கிட்டோம்னா தான் அந்த முட்டையில் நல்லா கோட்டாகி வரும். இல்லைன்னா அப்படின்னா தண்ணியாட்ட வந்து உதிர்ந்து போயிடும். மசாலா வந்து நமக்கு ஒட்டி வராது. இந்த பதத்தில் இருக்கணும். இந்த அளவுக்கு கலந்தாச்சு. நான் இது வந்து கறி மசால் தூள் போட மிஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம முட்டையெல்லாம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது போல் கத்தி ஒன்று வச்சுட்டு நல்லா ஓரங்களை இது போல் எடுத்து விட்டுருங்க. அப்போ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு நல்லா கவுத்துட்டு டேப் பண்ணிங்கன்னா அழகாக எடுக்க வந்துடும். இப்போ இது போல் நல்லா எடுத்தாச்சு. ஒரு கத்தி வச்சுட்டு நல்லா இதை வந்து ஒரு சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது போல் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற மசாலாவில் இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து நம்ம பெசரி எடுத்துக்கலாம். நம்ம வந்து சரியான பதத்தில் வந்து கரைச்சி எடுத்தோம்னா தான் இந்த மசாலா இது போல் கோட்டாகி வரும். தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து இது போல் ஒட்டி வராது. மசாலா பிரிஞ்சு போயிடும். இது போல் நல்லா எல்லாத்தையுமே கலந்து வச்சாச்சு. வந்து எண்ணெயும் ஊற்றிருக்கேன். நல்லா காஞ்சிட்ருக்குது. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ இதை ஒவ்வொன்றா சேர்த்துட்டு நல்லா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா ஈவனாக கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்தது எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது போல் நல்லா கலந்து விடுங்க. நான் வந்து ஒரு 2 பேட்சாக போட்டு பொரிக்க போகிறேன். இப்போ வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு மேலே இருக்கிற மாவுலாம் நல்லா கிறிஸ்பியாகி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சிக்கன் 65 சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியாக இருக்கும். சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லாமே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது போலவே மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான எக் 65 ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.